பண்ணேன். இது வரைக்கும் ஏதாவது கண்டிஷன் சொன்னேன்னா நீங்கள் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும், இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட யாருக்கும் இப்படி சொல்லல. ஆனால் இப்ப மட்டும் தயவு செஞ்சு உங்களை வேண்டிக்கிறேன், ஒரு 10 நிமிடம் தயவு செய்து முழு கவனத்தையும் என்னிடம் மட்டும் கொடுங்கள். முடிஞ்சா உங்க செல்போன் ஆஃப் பண்ணி கொடுங்க, ஒரு 10 நிமிஷம். ஏன்னா யாரும் வாழ முடியாதுன்னு தைரியமா தெனாவட்டா மேடையில பேசுற அளவுக்கு திமிரை எனக்கு அந்த ஒரு நபர் தான் கொடுத்தார். அப்படிப்பட்டு என்னுடைய வாழ்க்கையை மாற்றிய அந்த நபர் யார் கண்டது? உங்கள் வாழ்க்கையும் ஒரு வேலை மாற்றி அமைக்கலாம் அல்லவா? இப்படி ஒருத்தர் இருந்திருக்காண்டான்னு பார்த்து அந்த ஆளை பார்த்தா நான் இருக்கேன். அந்த ஆளை போய் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப என்னை பற்றி நான் கொடுத்த பில்டப் பண்ணலாம் முருகபாரதியை பத்தி சொல்றதுக்காக இல்ல. அந்த நபரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஓஹோ இப்படி ஒருத்தர் இருக்கா நம்ம இருக்க முடியும் தெரிஞ்சுக்குவீங்கிறதுக்காக தான் இவ்வளவு விஷயம். யார் அந்த நபர் பார்க்கலாமா? ஒரு 10 நிமிடங்கள் அந்த மனிதரை பற்றி மட்டும் அவருடைய வாழ்க்கையை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க வாயை திறந்து எந்த காலத்துல என்ன பண்ண மாட்டீங்க, பிரச்சனை அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க. இவர்தான் என்னுடைய ரோல் மாடல். நான் இந்த மாதிரி மாறி இருக்கேன்னா சத்தியமா அவர் தான் காரணம். இவர் பேர் ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது நிலாவுல கால் வச்ச நீல் ஆம்ஸ்ட்ராங். ஆனால் இவர் லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங். யார் இந்த லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங்? அமெரிக்காவினுடைய சைக்கிள் பந்தய வீரர். இவருக்கு ஒரே ஒரு ஆசை, வெறி, கனவு, லட்சியம், டூர் டி பிரான்ஸ் அப்படிங்கிற பந்தயத்துல ஒரு தடவையாவது ஜெயிக்கணும். அது என்ன சார் டூர் டி பிரான்ஸ் பந்தயம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் ஏன் அதுல ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னு நமக்கு தெரியும். உலகத்துல நடக்கக்கூடிய பந்தயங்கள்லயே ரொம்ப கஷ்டமான பந்தயம் இந்த டூர் டி பிரான்ஸ் பந்தயம் தான். பிரான்ஸ் நாட்டுல நடக்கிற டூர் சைக்கிள் பந்தயம். அதாவது கஷ்டம், வேற ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. என்ன சார் அப்படி கஷ்டம்? எவரெஸ்ட் சிகரத்துல ஏறுறது ஈஸியா கஷ்டம்? உலக சாதனைங்க. சாதாரணமா ஏதோ கஷ்டம்னு சொல்லிட்டோமே, ஒரு முறை எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறினால் உலக சாதனை, அப்படித்தானே? ஆனால் இந்த டூர் டி பிரான்ஸ் பந்தயத்துல ஒரு தடவை ஜெயிக்கிறதுங்கிறது எவரெஸ்ட் சிகரத்துல 3 முறை ஏறி இறங்குவதற்கு சமம். அவ்வளவு கஷ்டமான பந்தயம். 3500 கிலோமீட்டர் தொடர்ச்சியாக 45 நாட்கள் சைக்கிள் ஓடணும். அதுலயும் எப்படி நல்லா அப்படியே வளவளப்பான எண்ணெய் வச்சு ரோட்ல இல்லைங்க, ஒரு வாரம் முழுக்க மேடு பள்ளமான ரோட்ல ஓட்டணும், ஒரு வாரம் முழுக்க சேரும் சகதியுமான ரோட்ல ஓட்டணும், ஒரு வாரம் முழுக்க புல்வெளிகளுக்கு இடையில ஓட்டணும், ஒரு வாரம் முழுக்க மலைப்பாங்கான பகுதியில ஓட்டணும், ஒரு வாரம் முழுக்க தண்ணியில ஓட்டணும். தண்ணியில ஓட்டக்கூடாதுங்க, கீழே தண்ணி இருக்கும், அதுல ஓட்டணும். போட்டியில ஜெயிக்கிறது தோக்குறதெல்லாம் அப்புறம் 22 ஸ்டேஜஸ் கொண்ட அந்த போட்டியில முதல்ல 10,000 பேர் ஆரம்பிச்சாங்கன்னா 22 ஸ்டேஜையும் கம்ப்ளீட் பண்றதுக்கே 10 பேர் கூட தேர மாட்டாங்க. அவ்வளவு கடுமையான போட்டி. இந்த போட்டியில ஒரு தடவையாவது ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறார் நம்ம ஆம்ஸ்ட்ராங். அப்ப அவர் நேஷனல் சாம்பியன் கூட கிடையாது, அமெரிக்காவினுடைய நேஷனல் டீம்ல ஒரு மெம்பர், அவ்வளவுதான். ஒரு நாள் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்காரு, கால் தடுமாறி கீழே விழுந்துருக்காரு, காலில் லேசா அடிபடுது. ஹாஸ்பிட்டல்ல போய் டிஞ்சர் போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்குறாங்க. டிஞ்சர் போட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. என்னடா லூசுத்தனமா இருக்கு, காலில் அடிபட்டா எப்படா பேஷண்ட் கோமா ஸ்டேஜுக்கு போவான் அப்படின்னு டாக்டர் செக் பண்றாங்க. அப்பத்தான் தெரிகிறது அவருக்கு கேன்சர் என்று. இன்னி வரைக்கும் இந்த உலகத்துல தீர்ப்பதற்கு கஷ்டமான வியாதிகள்ல ஒண்ணு கேன்சர். வெறும் 30% கேன்சர் தான் குணப்படுத்த முடியும். இன்னைக்கு இந்த உலகத்துல 28 லட்சம் பேர் கேன்சர் நோயினால அவதிப்பட்டு இருக்காங்க. இந்த நிமிஷத்துல இந்த இடத்துல நான் நிப்பாட்டுறேங்க. அவர் இருக்கிறது அமெரிக்காவில். இந்தியால யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா மேல் சிகிச்சைக்காக அமெரிக்கா கூட்டிகிட்டு போலாம்னு சொல்றது நம்முடைய வழக்கம். அவர் இருக்கிறதே அமெரிக்காவில தான். அந்த அமெரிக்க டாக்டர்கள் சொல்றாங்க இன்னும் 15 நாட்களில் ஆம்ஸ்ட்ராங் உயிர் இழந்து விடுவார். முத்தன ஸ்டேஜ், he will die. இந்த நிலைமையில ஒரு வாரம் கழிச்சு கோமாவில இருந்து ஆம்ஸ்ட்ராங்குக்கு நினைவு வருது. நினைவு வந்த செகண்ட் எல்லா பேஷண்ட் மாதிரியும் கத்துறாரு, டாக்டர் என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு. ஆனா அடுத்த வரிதாங்க வித்தியாசம். நான் சாகிறத பத்தி கவலைப்படலைங்க, ஆனா சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது இந்த டூர் டி பிரான்ஸ் பந்தயத்தை ஜெயிச்சுட்டு சாகணுங்க. டாக்டர் ஷாக் ஆயிடுறாங்க. ஒரு வாரம் கோமால கிடந்த ஒரு பேஷண்ட் என் பொண்டாட்டியை பார்க்கணும், புள்ள ஊட்டியை பார்க்கணும் இப்படி சொல்லிதான் அவங்க கேள்விப்பட்டிருக்காங்களே தவிர ஒரு பந்தயத்தோட பேரை சொல்றான்னா இவன் சாதாரண ஆள் இல்லடா, சாதனை ஆளு. இவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு அந்த கேஸை சேலஞ்சா எடுத்துக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய மிகச்சிறந்த மருத்துவர்கள் 15 பேர் கொண்ட ஒரு டீம் இவருக்காக ஸ்பெஷலா அமைக்கப்படுது. இந்த 15 பேரும் ஆம்ஸ்ட்ராங்க சொல்றாங்க, ஒருவேளை நாங்கள் உங்களை காப்பாத்திட்டா கூட நீங்க ரேஸ் எல்லாம் போக முடியாது, பரவாயில்லையான்னு கேட்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங் அப்பையும் பதில் சொல்றாரு, என்னை பிழைக்க வைப்பதுதான் டாக்டர்களாகிய உங்கள் வேலை, ரேஸ் போறது ஏன் வேலை, நான் பாத்துக்கிறேன். என்ன கான்பிடன்ஸ் இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அவருக்கு கீமோதெரபி என்ற ட்ரீட்மெண்ட் அளிக்கப்படுகிறது.
இன்னி வரைக்கும் கேன்சருக்கான உச்சகட்ட ட்ரீட்மெண்ட் அதுதான். ஆனால் ரொம்ப கொடுமையான ட்ரீட்மெண்ட். அந்த ட்ரீட்மெண்ட்டை ஒரு முறை செய்து கொண்டவர்கள் இரண்டாவது முறை உயிர் வாழ விரும்ப மாட்டார்கள் நண்பர்களே. உடம்புல இருக்கிற முடியெல்லாம் கொட்டி போயிடும், உடம்பெல்லாம் வெளுத்து போயிடும், எந்த நேரமும் நெருப்புல இருக்கிற மாதிரி உடம்பு எரிச்சுக்கிட்டே இருக்கும். அவ்வளவு கொடுமையான ட்ரீட்மெண்ட் நான் நேரடியா பார்த்திருக்கிறேன் நண்பர்களே. எனக்கு 4ஆம் வகுப்பு எடுத்த வத்சலா என்கிற ஆசிரியை மார்பக புற்றுநோய் வந்து இதே சென்னை அடையாறுல இருக்கக்கூடிய கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல அனுமதிக்கப்பட்டு ஒரு தடவை கீமோதெரபி செஞ்சாங்க. 2வது தடவை நான் கீமோதெரபி செஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லி அமெரிக்காவுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பையனை வேலையை விட்டுட்டு வர சொல்லி அந்த பையனோட இருந்து 15 நாட்கள்ல செத்து போனாங்க. நான் கண்ணெதிர பார்த்தேன். அவ்வளவு கொடுமையான ட்ரீட்மெண்ட். அந்த ட்ரீட்மெண்ட்டை ஒரு தடவை 2 தடவை இல்லைங்க, 17 தடவை ஆம்ஸ்ட்ராங்குக்கு செஞ்சாங்க. ஓவரா ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால ஆம்ஸ்ட்ராங்குக்கு ஒரு கையும் ஒரு காலும் விளங்காம போயிடுச்சு. ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நுரையீரல் ஒர்க் பண்ணல. மூளையில கட்டி பிரெயின் டியூமர் வந்துருச்சு. 2 தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. போதுமா நண்பர்களே? இந்த உலகத்தில் எல்லோரும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டிய கொடுமைகளை ஒரே ஆளாக ஆம்ஸ்ட்ராங் அனுபவிக்கிறார். இத்தனைக்கும் பிறகு கடவுள் அருளாலும் தன்னுடைய லட்சிய வெறியாலும் அவர் உயிர் பிழைக்கிறார். உயிர் பிழைக்கிறதே உலக அதிசயம்ங்கிற நிலைமையில அடுத்த அடி வானத்துல விழுது. இந்த உலகத்துல போனா வராத விஷயங்கள்ல உயிரும் வானமும் தான் ரொம்ப முக்கியமானது. அவரை டீம்ல சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. நீ கேன்சர் பேஷண்டா, போற வழியில செத்துக்கிட்டு தொலைச்சிட்டீங்கன்னா உன்னோட நாங்க ரேஸ் போக முடியாதுன்னு டீம்மேட்ஸ் எல்லாரும் விலகுறாங்க. யோசிச்சு பாருங்க, சச்சின் டெண்டுல்கர் ஒரு மேட்ச்ல டக் அடிச்சிட்டாருன்னு சொல்லி நீ தெரு டீம்ல விளையாண்டு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இன்டர்நேஷனல் டீமுக்கு செலக்ட் ஆகுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய அவமானம் இருக்கு. அந்த அவமானம் ஆம்ஸ்ட்ராங்குக்கு நடக்குது. ஆனால் அதையும் தாங்கிக் கொள்கிறார். தன்னுடைய வாழ்க்கை எங்க ஆரம்பிச்சாரோ அந்த தெரு டீம், ஸ்ட்ரீட் டீம்ல ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி மேலே வருகிறார். நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் நண்பர்களே. நன்றாக இருக்கக்கூடிய மனிதர்களால் ஒரு முறை கூட வெல்ல முடியாத டூர் டி பிரான்ஸ் பந்தயத்தை தொடர்ச்சியாக 7 முறை வென்று உலக சாதனை படைக்கிறார் ஆம்ஸ்ட்ராங். அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு அவர் வயசு 40. இன்னைக்கு 40 வயசுனா 4 வருஷம் முன்னாடியே ரிட்டையர் ஆயிட்டாரு. அதற்கு 7 வருஷம் முன்னாடியே அவர் போட்டியில கலந்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதற்கும் பல ஆண்டுகள் முன்பே அவருக்கு கேன்சர் வந்துருச்சுன்னா யோசிச்சு பாருங்க. 22, 23 வயசுல மரணத்தினுடைய விளிம்பு வரை சென்று வந்த ஒரு மனிதனால் இந்த உலகத்தில் யாராலும் சாதிக்க முடியாத காரியத்தை செய்ய முடியும் என்று சொன்னால் நமக்கெல்லாம் என்னங்க பிரச்சனை? உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு முறை பிரச்சனை வரும்போதும், ஒவ்வொரு முறை தோல்வி வரும்போதும், சோகம் வரும் பொழுதும் ஆம்ஸ்ட்ராங்கை நினைத்துக் கொள்ளுங்கள். அவரால் முடியும் என்று சொன்னால் உங்களாலும் முடியும். ஒரு நாள் நிச்சயம் பிடியும். அது உங்களால் மட்டுமே முடியும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.